ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இன்றைக்கி நம்ம புளி சாதம் செய்ய போகிறோம். புளி சாதம் 2-3 வகையாக செய்யலாம். ஆனால் நாம் இப்போ புளி காய்ச்சல் செய்து அப்புறமேட்டு புளி சாதம் செய்ய போகிறோம். எண்ணெய் ஊற்றிருக்கோம், எண்ணெய் சூடேறிச்சு. இப்போ நம்ம கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக கடலைப்பருப்பு, அதுலேயே ஒரு ஆஃப் ஸ்பூன் சீரகம், அது வெடிக்கிறதுக்கு முன்னையே நம்ம பூண்டையும் போட்டுடலாம். செவந்து வரட்டும். பூண்டு, உளுந்து எல்லாமே பாருங்கள் செவந்து வந்துடுச்சு. இப்போ நம்ம வரமிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம், உப்பு, மஞ்சத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு, அவ்வளோதான். இப்போ நம்ம புளியை ஊற்றிடலாம். புளி ஊற்றி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அது நம்ம விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சாதம் போட்டாச்சு. இப்போ வேர்க்கடலை போட்டு ஒரு கிளறுனா புளி சாதம் ரெடி. சாதம் போட்டது தான் உங்களுக்கு காட்டலை நான். புளி நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம சாதத்தை போட்டு கிளறிக்கலாம். உப்பு நம்ம முதல்லையே நல்லா சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போ சாதம் போட்டு கிளறும் போதே உப்பு சரியாக இல்லை, அப்படி கொஞ்சம் கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்ம லைட்டாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சரியாக இருக்குதுன்னா நம்ம இது பண்ண தேவையில்லை. இது புளி சாதம். புளியோதரை வேறு, புளி சாதம் வேறு, புளி பொங்கல் வேறு, நிறைய வெரைட்டி இருக்குது. ஆனால் இப்படி செய்யும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். புளி கொஜ்ஜி, நல்லா புளிக்குழம்பு நல்லா கொதிக்க வச்சு அந்த எண்ணெய் பிரிஞ்சு வரும்போது அந்த வாசம் நல்லா அப்படியே இழுக்கும். அந்த மாதிரி நேரத்தில் தான் நம்ம சாதத்தை போட்டு கிளறணும். ஸோ ஓகே, பாய்.